Please subscribe to my YouTube channel. தில்லை அம்பலத்தை ஆள்கின்ற உமைபாகன் பொற்பாதம் போற்றி வணங்குவோம். திருச்சிற்றம்பலம். இந்த டைகான் சேனல் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் சத்யதாஸ் கபிலன். எல்லாரும் வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் பார்த்துருப்பீங்க. வழக்கமாக அந்த சொர்க்கவாசல் வருஷம் கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம். நிறைய பேர் பெருமாள் கோயில் போவீங்க. குறிப்பாக ஸ்ரீவில்லிபுத்தூருக்கும் திருச்சி ரங்கநாதருக்கும் ரொம்ப விசேஷமான ஒரு திருவிழா. அது நிறைய பேருக்கு இந்த வைகுண்ட ஏகாதசி விரதமும் இருப்பாங்க. இந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் ஏன் இருக்கிறோம்? அன்னைக்கு நம்ம அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த சொர்க்க வாசல் திறக்கும்போது நம்ம பார்த்தோம்னா நமக்கு உண்மையிலேயே சொர்க்கத்தில் இடம் உண்டா, சொர்க்கம் நரகம் இதெல்லாம் உண்மையா அப்படின்றதெல்லாம் அது திராவிட கழகங்கள் பேசக்கூடிய, கடவுள் மறுப்பாளர்கள் பேசக்கூடிய ஒரு விஷயம். நமக்கு அது தேவையில்லை. உண்மையிலேயே புராணத்தில் இதுக்கு ஒரு வரலாறு இருக்குது. அந்த வரலாறு ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். முரண் அப்படின்னு ஒரு அசுரன் இருந்தான். அவன் தேவர்களை அதிகமாக துன்புறுத்தியிருந்தான். ஸோ அதனால் தேவர்கள்லாம் போய் சிவன்கிட்ட முறையிடுறாங்க. சிவன் அதுக்கு விஷ்ணு பகவானை போய் பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு. தேவர்கள்லாம் விஷ்ணு பகவான்கிட்ட போகிறாங்க. அதனால் அதை ஒத்துட்டு விஷ்ணு பகவான் அந்த முரண் என்ற அசுரனை வதம் பண்ணுறதுக்காக 1000 ஆண்டுகள் எடுத்துக்கிறாரு. 1000 ஆண்டுகள் ஆனாலும் அந்த முரண் அப்படின்ற அசுரன் அவருக்கு அகப்படாமல் அந்தளவு சக்தி வாய்ந்த ஒரு வரங்களோட அவர் மறைஞ்சு இருக்கிறாரு. தந்திரத்தால் தான் வெல்லணும்னு சொல்லிட்டு இவர் ஒரு கோயிலில் போய் மறைஞ்சிக்கிறாரு விஷ்ணு பகவான். அப்போ மறைஞ்சிருந்த முரண் அப்படின்றவர் இப்போ விஷ்ணு பகவானை தேடி வராரு. அந்த கோயிலுக்குள்ளே விஷ்ணு இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டு அங்கே வரும்போது நல்ல தியானத்திலையும் உறக்கத்திலையும் இருக்கிற சயனத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு பகவான் தன்னுடைய பெண் சக்தி, தன்னுடைய இருக்கிற பெண் சக்திகள் வெளியில் அனுப்பிச்சு அப்போ அவங்கள அந்த அப்படின்ற ஒரு உச்சரிப்புலேயே அந்த அசுரனை வதம் பண்ணிடுறாங்க. அதை வதம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்பி போய் விஷ்ணு பகவான்கிட்ட போகும்போது அந்த பெண் சக்திக்கு ஏகாதசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் கொடுத்து ஒவ்வொரு ஏகாதசியும் உன்னை மக்கள் வணங்குவாங்க. உன்னை வணங்குறவங்க குறிப்பாக அந்த அசுரனை முரண் என்ற அசுரனை வதம் பண்ணும்போது கொடுக்கக்கூடிய அந்த மார்கழி மாதத்தில் வர வளர்பிறை ஏகாதசி திதி அன்னைக்கு அந்த முரண் வதம் பண்ணப்பட்டான். அந்த நாளில் சொர்க்கவாசலுக்கு வந்தாங்க. எல்லாருமே சொர்க்கத்துக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு பகவான் அந்த ஏகாதசிக்கு வரன் கொடுக்குறார். அந்த ஏகாதசி தான் இப்போ நம்ம வைகுண்ட ஏகாதசியாக செலிப்ரேட் பண்ணுறோம். இது புராணத்தில் இருக்கிற ஒரு வரலாறு. சரி, வரலாறுலாம் தாண்டி இப்போ இந்த விஞ்ஞான உலகத்தில் நம்ம அந்த ப்ராக்டிக்கலான ஒரு விஷயத்துக்கு வரும். முரண் அப்படின்னா என்ன? நமக்கு நமக்குள்ளவே நமக்கு நிறைய முரண்பட்டு இருக்கும். நமக்கு சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்குமே நம்ம முரண்பாடு இருக்குது. எல்லா பிரச்சனைகளுக்குமே இந்த முரண் அப்படின்ற ஒரு விஷயம்தான் மூல காரணமாக இருக்குது. முரண்பட்டார் முன்னேற முடியாது. முரண்பட்டார் கூட்டு குடும்பமாக இருக்க முடியாது. முரண்பட்டார் தம்பதிகளாக கூட வாழ முடியாது. ஸோ இந்த முரண்பாடு தான் இன்னைக்கு எல்லா பிரச்சனைகளுக்குமே ஒரு மூல காரணமாக இருக்குது. அவர் நம்ம வைகுண்ட ஏகாதசியில் அந்த வதம் முரண் என்ற வதம் சொல்லப்படுறது நம்ம மக்களுக்காக சொல்லப்படுறது தான். அந்த முரண்பாடை, அந்த முரணை அழிக்கணும். நமக்குள்ள நம்ம அந்த முரண் அழிச்சாதான் நமக்கு எல்லா விதமான வளங்களும் செல்வ செழிப்பும் வரும் அப்படின்றது மறக்க முடியாத உண்மை. இதுதான் ப்ராக்டிக்கல். ஸோ அந்த ப்ராக்டிக்கலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இப்போ அது புராணத்தில் எது ஒன்றாலும் இருந்துட்டு போதும், அதை நம்புகிறோம் நம்பாது அப்படின்றது ரெண்டாவது விஷயம். நமக்குள்ளே ஏற்படுற அந்த முரண் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம அழிச்சிட்டோம்னா, அந்த முரண்ன்ற ஒரு அசுரனை நம்ம மனசுக்குள்ளேருந்து நம்ம அழிச்சிட்டோம்னா நமக்கு தீமைகள் வராது, பாவங்கள் செய்ய மாட்டோம். ஸோ நமக்கு சொர்க்கம் நிச்சயம் அப்படின்றதுக்கான ஒரு விழா தான் வைகுண்ட ஏகாதசி. எல்லாரும் வைகுண்ட ஏகாதசிக்கு இருக்கும்போது அன்றைக்கி ஒரு நாள் மௌன விரதம் இருந்து இரவு ஃபுல்லாக கண் விழிச்சு நம்ம தியானம் பண்ணும்போது இரவில் தான் நம்ம மனசுக்குள்ளே நம்ம பேசுவோம். நம்ம ஆழ்ந்த உறக்கத்துலேயும் நம்ம மனசு ஆழ்மனசு
அப்போ தான் வந்து தியானம் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைதி நிலையில் இருக்குது, உறக்கத்தில் தான். ஸோ அந்த நேரத்தில் தான் நம்ம அந்த முரண் என்ற அசுரனை வந்து நம்ம அழிக்க முடியும். அதனால தான் வந்து ராப்பத்து பகல் பத்து அப்படின்ற ஆண்டாள் திருப்பாவையினுடைய நிகழ்ச்சியில் முதல் வந்து பகல் பத்து முடியுது. அந்த பகல் பத்து முடிஞ்சதுக்கப்புறமா வரக்கூடிய மறுநாள் தான் வந்து ஏகாதசி. அதுக்கப்புறம் வரப்போகிறது ராப்பத்து. ஸோ அந்த ராத்திரியில் வந்து நம்ம அதுக்கான விரதம் இருக்க ஆரம்பிக்கணும். அன்னையிலேருந்து ஆக்சுவலாக ஏகாதசி விரதம்ன்றது அன்னைக்கு ஒரு நாளோட முடியக்கூடாது. அந்த ராப்பத்து விரதம் 10 நாளும் முடித்து நம்ம வந்து ஆண்டாள் வந்து ரங்கமன்னரை வந்து திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அந்த காட்சி வரைக்கும் நம்ம வந்து அந்த விரதம் இருந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப விசேஷமாக இருக்கும். சொர்க்கம் நிச்சயம். சொர்க்கம் என்றது வந்து உண்மையான வாழ்க்கை, நேர்மையான வாழ்க்கை, துணிச்சலான வாழ்க்கை. இதுதான் வந்து சொர்க்கம் அப்படின்றது. நம்ம பூமியிலேயே நம்ம வாழும் சூழலிலேயே வந்து நம்ம இந்த சொர்க்கத்தை பார்க்கணும், நீங்கள் மனசில் வச்சுக்கணும். ஸோ வைகுண்ட ஏகாதசின்றது நம்ம மனசை கட்டுப்படுத்தி இரவு சபலங்களை அழித்து நமக்குள்ளே இருக்கிற முரண்பாடுகளை கலைந்து மக்களோடு மக்களாக அனுசரித்து வெற்றியான வாழ்க்கையை அமைச்சிக்கணும் அப்படின்ற ஒரு உன்னதமான ஒரு அறிவியல் உண்மை தான் வந்து வைகுண்ட ஏகாதசி திருவிழா. நம்ம முன்னோர்கள் ஒவ்வொரு திருவிழாவுக்கும் ஒவ்வொரு காரண கத்தைகளை விஞ்ஞானபூர்வமாக வச்சுருக்குறாங்க. ஸோ வந்து நீங்கள் புராண கதைகளை நம்ப தேவையில்லை. இந்த முரண் அப்படின்ற நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற இந்த முரண் என்ற அரக்கனை அசுரனை அழிக்கிறதுக்கான ஒரு முயற்சியாக வைகுண்ட ஏகாதசியை நீங்கள் விரதம் இருங்க. வைகுண்ட ஏகாதசி வந்து உங்களுக்கு மென்மேலும் வாழ்க்கையில் சிறப்பு கொடுக்கும். லட்சுமி கடாட்சம் பெருகும். காக்கும் கடவுள் விஷ்ணு பகவான் இல்லையா? அழிக்கும் படைத்தல் பிரம்மா, காத்தல் விஷ்ணு, அழித்தல் சிவன் அப்படின்றது என்பது எல்லாருக்குமே தெரியும். ஸோ காக்கும் கடவுள் தான் வந்து அந்த முரண்பாட்டை வந்து அழிக்க முடியும். அதனால தான் சிவபெருமான் வந்து விஷ்ணுவுக்கு வந்து அதுக்கான வேலைகளை பண்ணிச்சாரு. அந்த ஏகாதசி அப்படின்றது லட்சுமி தாயாருடைய ஒரு அம்சம் தான். அதனால் வந்து ஏகாதசின்னு இன்னொரு பொண்டாட்டி கட்டிட்டாரா அப்படின்ற மாதிரி சில பேர் இதெல்லாம் பேசுவாங்க. அப்படி கிடையாது. ஆண் பாதி பெண் பாதி தான் வந்து நம்முடைய சமூகம். ஒவ்வொரு ஆணுக்குள்ளும் பாதி பெண் சக்தி இருக்குது அப்படின்றத உலகத்துக்கு உணர்த்துறதுக்காகவும் சிவபெருமான் வந்து பார்வதி தனக்குள்ள பாதியாக்கிட்டு உமைபாகனா மாறினார். அதை மாதிரி வந்து விஷ்ணு தாயார் தன்னுடைய தன் உடலுக்குள்ளே இருக்கிற அந்த பெண் சக்தியை வெளியில் அமைச்சு ஏகாதசியாக வந்து வெளில போயிட்டு அந்த முரண் அப்படின்ற ஒரு அசுரனை வந்து அழிச்சாரு. ஸோ ஒவ்வொரு ஆணுக்குள்ளும் பெண் இருந்தால் தான், பெண் பேக் போனாக இருந்தால் தான், பெண் பரவி இருந்தால் தான் வெற்றி உறுதி. ஆணுக்கும் பெண்ணுக்குமான முரண்பாடுகளை அழிக்கணும் அப்படின்ற ஒரு உன்னதமான நோக்கத்துக்காக, ஒரு மனோதத்துவமான சிகிச்சைக்காக தான் இந்த வைகுண்ட ஏகாதசி. இந்த வருஷம் விட்டுட்டாலும் அடுத்த வருஷத்துலேருந்து இந்த வைகுண்ட ஏகாதசியை சிறப்பாக கொண்டாடுங்க. ஆலயங்களுக்கு போங்க, சொர்க்கவாசல் பார்த்துட்டு வாங்க. சொர்க்கவாசல் போகிறது முக்கியம் இல்லை, நம்மளுடைய அடிமனசில் இருக்கிற அந்த முரண்பாடுகளை கலைங்க. நம்ம உறவுகளுக்குள்ள இருக்கிற முரண்பாடுகளை கலைங்க. நம்மளுடைய சுற்றி இருக்கிற சமூகத்துக்குள்ளே இருக்கிற முரண்பாடுகளை கலைஞ்சுங்க. இந்த முரண்பாடுகளை நம்ம கலைஞ்சோம்னாக்கா சகிப்புத்தன்மை வரும், ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் சமூக நீதி வரும், சமநிலை வரும், பணக்காரன் ஏழை என்ற பாகுபாடு வராது, விரோதி என்ற எண்ணம் வராது, துரோகிகள் இருக்க மாட்டாங்க. நல்ல எண்ணங்கள் பிறக்கும், நல்ல செயல்கள் பிறக்கும். நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் நல்ல சாதனையாக மாறும். ஸோ அனைவருக்கும் எனது வைகுண்ட ஏகாதசி தின வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை எல்லாரும் பாருங்கள், மறக்காமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு சொல்லுங்கள். உங்களுடைய சந்தேகங்களை எங்கள் டைகான் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது, எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.